மற்ற குழம்பு வைக்கும்போதை விட ரசம் வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும். ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக செய்யும் போது தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் தானே எப்படி வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா ரசம் வாய்க்கு விளங்காமல் போயிடும். இப்போ வாங்க அந்த ரசத்தை எப்படி பக்குவமாக சூப்பரான டேஸ்ட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரசத்தை ரொம்ப பக்குவமா டேஸ்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த ரசம் பண்றதுக்கு புளி ஊற வச்சிடலாம். ரசத்துல பாத்தீங்கன்னா புளி கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நமக்கு சாப்பிட்றதும் கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட முடியும். அதனால ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். நல்ல புளியை உதுத்து விடுங்க, அப்பதான் நமக்கு ஈஸியா ஊறி வரும். இப்போ இந்த புளி ஊறிட்டு இருக்கட்டும், இதை எடுத்து ஓரமா வச்சிருங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பச்சை மிளகா, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி விதை, ஒரு 10 பல் சின்ன பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பவுடர் கணக்கா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நான் சொல்ற மாதிரி அளவுல சேர்த்தீங்கன்னா ரசம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல வரும். அடுத்து நம்ம ஊற வச்ச புளியை கைய வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம போடுறதே சின்ன சைஸ் அளவுக்கு புளி தான், அதனால அதுல உள்ள சதையெல்லாம் நல்ல தண்ணியில கரையிற மாதிரி கரைச்சி எடுத்து அந்த சக்கையெல்லாம் எடுத்து நம்ம வெளியில போட்டுடலாம். அடுத்து இந்த புளி தண்ணியிலேயே நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த பழமா சேர்த்துக்கிறணும், அப்பதான் ரசத்தோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த தக்காளியை கட் பண்ணி அதுல உள்ள நடுவுல ஒயிட் கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, அதையும் கட் பண்ணி எடுத்து இந்த புளி தண்ணியில போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி இன்னைக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி இலையை எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து முறிச்சு போட்டு இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கைய வச்சு நல்லா நைஸா கரைச்சி எடுக்கணும். எவ்வளவு தூரம் கரைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ரசம் டேஸ்டா இருக்கும். நல்லா கரைக்கும் போது தக்காளி பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும், அதனாலதான் நல்ல பழுத்த பழமா நம்ம போட சொல்றோம். இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்போ எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தக்காளி புளியெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊத்தி வைக்க கூடாது. எந்த அளவுக்கு தக்காளி புளி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி தான் சேர்த்துக்கணும். அப்பதான் டேஸ்டாவும் வாசனையாவும் நமக்கு ரசம் இருக்கும். அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமா வச்சிடலாம். அடுத்து நம்ம ரசத்தை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமா பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு நல்லா பொரிஞ்சு மிளகாயும் நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ஜீரக மிளகு போட்டு சும்மா அந்த எண்ணெயில 2 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப மொறுன்னு வறுக்க கூடாது. இந்த மசாலா போடும்போது அடுப்பை நல்லா சிம்ல வச்சு போடுங்க. பாருங்க அந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற ரசத்தை எடுத்து இதுல ஊத்திடணும். இப்போ அந்த மசாலா அதுல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும் போதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ரசம் வைக்கும் போது எப்பவுமே ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடக்கூடாது. நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு வைக்கும் போதுதான் சீரகம் மிளகு இதோட பிளேவர்ல அதுல நல்லா இறங்கி நமக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. ரசம் நல்லா பொங்கி வரட்டும். இப்ப பாருங்க சூப்பரா பொங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா கொதியலும்னோட நீங்க ஆஃப் பண்ணிருங்க கேஸ. இப்போ சுட சுட சாதத்துல சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளவு வாசனை வருது இதுல இருந்து. உடனே நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரணும். அதே பாத்திரத்துல ரசத்தை வைக்க கூடாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.